வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு டிப் வந்து பாத்தீங்கன்னா, ஹேர் ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி. ஹேர் வந்து நீங்க 1/2 அன் ஹவர் வச்சுட்டு வாஷ் பண்றது அந்த மாரி இல்லாம, அட்லீஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் ஆவது கண்டிப்பா வந்து ஆயில் வந்து தலையில இருக்கணும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு 2 ஹார்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. நைட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்றது. அதே மாரி வாரத்துல 1 நாள் வந்து ஃபுல்லா 1 மணி நேரம் நல்லா சொத சொதன்னு வச்சு வாஷ் பண்றது, அந்த மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஆயில் அப்ளை பண்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. சோ நீங்க மார்னிங்கே எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் ஹேர் ஆயில் வந்து வச்சுட்டு விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒரு 2 நாளைக்கு ஒரு 2 நாள், 1 நாள் விட்டு 1 நாள் அந்த மாரி வந்து ஹேர் வந்து கண்டிப்பா ஆயில் வந்து ஒரு 2 மணி நேரமாவது கண்டிப்பா ஸ்கேல்ப்ல கண்டிப்பா இருக்கணும். நைட் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. சோ 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கழிச்சு வேணா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஹேர் வந்து டாண்ட்ரஃப் இருந்தாலுமோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் ஃபாலு அந்த மாரி இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து தவிர்க்கலாம். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா?